திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமை மற்றும் நாளை நடைபெறும் கருட சேவையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். விவரங்களை பகிர்ந்துக்குங்க. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை மற்றும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் கருட சேவை நாளை மாலை நடைபெற உள்ளது. இந்த கருட சேவையை காண்பதற்கும் புரட்டாசி சனிக்கிழமை ஏழுமலையான் வழிபடுவதற்காக பக்தர்கள் கூட்டமானது இன்று காலை முதல் தொடர்ந்து வருகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் திருமலை முழுவதும் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் தற்பொழுது வந்துள்ளனர். நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த கருட சேவையை காண்பதற்காக சுமார் 4 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக போலீசார் தரப்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த இலவச தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி சுமார் 3 கிலோமீட்டருக்கு சிலா தோரணம் வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதனால் இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரமும் 300 ரூபாய் டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திற்கு மேலும் சர்வ தரிசனம் டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு 6 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கருட சேவையின் பாதுகாப்பை முன்னிட்டு 4223 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் இந்த மலைப்பாதைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக உள்ள இடங்களில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு கண்காணித்து வருகின்றனர். இந்த முறை புதிய தொழில்நுட்பமாக வாகன பதிவு எண்ணை கொண்டு வாகனங்களின் நகர்வுகளை கண்டறியும் விதமாக ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக திருமலையில் 4000 வாகனங்கள் மட்டுமே நிறுத்துவதற்கான வசதிகள் உள்ள நிலையில் அந்த 4000 வாகனங்கள் நிரம்பிய பிறகு அதன் பிறகு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் திருப்பதியில் 5 இடங்களில் சிறப்பு வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமலையில் நிரம்பிய வாகனங்களுக்கு பிறகு திருப்பதி நிறுத்தக்கூடிய பார்க்கிங் இடத்திலிருந்தே அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் மூலமாக திருமலைக்கு அழைத்து வருவதற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. சுமார் 3000 ட்ரிப்புகளை நாளை ஒரு நாள் மட்டுமே திருப்பதி திருமலை இடையே இயக்குவதற்கான பணிகளில் போக்குவரத்து அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மாட வீதிகளில் மற்றும் திருமலை முழுவதும் 6000 கேமராக்கள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.